வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களும் சகோதரர் திருப்பூர் சுடலை அவர்களும் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் பேசுவதற்கு முன் நான் பேசுகிறது அப்படின்றது ஒரு ஆட்டோ பாம் அணுகுண்டெல்லாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஜிலி வெடி வெடிக்கிறதுக்கு போல இருக்கு. சரி, இருந்தாலும் இது நாம் தமிழர் கட்சியினுடைய பிஜிலி வெடி வீணாகாது என்ற நம்பிக்கையோடு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மீட்சி பெற வேண்டும் என்றும் தமிழ் எழுச்சி பெற வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் பேசி வருகிறது. தமிழ் மீட்சி பெற வேண்டும் என்று நாம் ஆந்திராவிலோ தெலுங்கானாவிலோ பேசவில்லை. தமிழர் எழுச்சி பெற வேண்டும் என்று நாம் கேரளாவிலோ கர்நாடகாவிலோ பேசவில்லை. மாறாக சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழர்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மீட்சி பெற வேண்டும், தமிழர் எழுச்சி பெற வேண்டும் என்று பேச வைத்தது யார் அப்படின்னு நம்ம சிந்திச்சிருக்குமா? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்களா என்று எங்கே தமிழ் எதிலே தமிழ் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. இந்த நிலையை நம்ம மாற்ற வேண்டாமா? இதையெல்லாம் மாற்றி கல்வி மொழியாகவும் வழக்காடு மொழியாகவும் வழிபாட்டு மொழியாகவும் ஏன் ஆட்சி அதிகார மொழியாகவும் தமிழை அரியணை ஏற்றதற்கு தான் நீங்க நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் தமிழினம். அந்த தமிழினத்தை திராவிடர் என்றும் திராவிட நாடு என்றும் மாற்ற துடிக்கிறார்கள். சரி, எங்கடா இருக்கு திராவிட நாடுன்னு தேடி பார்த்தா கூகுள் மேப்ல இல்லை. இப்படி போகாத ஊருக்கு வழி இல்லாத ஊரை ஒழிச்சு வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்த வான்புகள் தந்த தமிழ்நாடு பாட்டன் பாரதி பாடியிருக்காங்க இல்லையா? அப்படி ஒரு வான்புகள் கொண்ட தமிழ்நாடு இதை மீண்டும் மாற்றணும்னா நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு நீங்க வாக்களிக்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற இயற்கையின் அடிப்படையில் நிலங்களை 5 இணைகளாக வகுத்து வாழ்ந்தவன் தமிழர். காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் என்று இயற்கையின் 50 சக்திகளை இரையாக விளங்கியவன் தமிழர். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநில காடும் உடையவரன். மணி போன்ற தெளிந்த நீரும் பரந்த நிலமும் உயர்ந்த மலையும் அடர்ந்த நிழலை தரக்கூடிய காடும் தான் ஒரு நாட்டிற்கு அரண் என்கிறார் உலக பொதுமுறை தந்த நம்ம பாட்டன் வள்ளுவர். ஆனா இதையெல்லாம் எங்களுக்கு முரண் என்று சொல்லி காடுகளையும் அழித்து ரோடுகளை போடுற இவர்களிடமிருந்தும் நீர் நிலைகளையும் வேளாண் நிலைகளையும் அழித்து விமான நிலையங்களை கட்ட துடிக்கும் இவர்களிடமிருந்து தான் இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். முன்னாடிதான் மலையை மொழிகிட்டா மகாதேவன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம அண்ணன் கூட அடிக்கிட்டு சொல்லுவாப்புல. ஆனா இன்னைக்கு கல்குவாரின்ற பேர்ல மலையை முழுக்கிறவங்க தான் இந்த தமிழ்நாட்டுடைய சபாநாயகன் மாற்றி வச்சிருக்கான். பாத்தீங்களா? இந்த நிலையெல்லாம் நம்ம மாத்தோம். இப்படி இந்த இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக காடுகளுக்கும் மலைகளுக்கும் தண்ணீருக்கும் கடலுக்கும் மாநாடு போடக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு நீங்க வாக்களிக்க. அந்நிய முதலீடு வெளிநாடுகளிலிருந்து எங்களுடைய அப்பா ஸ்டாலின் தான் நிறைய முதலீடு ஈர்த்துட்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் யாருமே இவ்வளவு முதலீடு ஈர்த்துட்டு வந்தது இல்லைலாம் பேசுறாங்க. யாரு? இந்த திராவிட திருவாளர். டேய், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கடல் கடந்து வாணிபம் செய்து ரோமானியர்களும் கிரேக்கர்களும் வாணிபம் கடல் வாணிபம் செய்யறது உங்க அப்ப ஸ்டாலின் இல்லடா. எங்க அப்பனுக்கெல்லாம் அப்ப தாத்தனுக்கெல்லாம் தாத்த தமிழர். அதை போல மீண்டும் தமிழர்கள் நாடு கடந்து வாணிபம் செய்யணும். தமிழன் இன்னொரு நாட்டுக்கு முதலீடு செய்யணும்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயம். கீழடியில கிடைக்கக்கூடிய நாகரிகம் எல்லாம் திராவிட நாகரிகம் மாத்திக்கிட்டு இருக்கான். அந்த கட்டடக்கலை தஞ்சை பெரிய கோயில் வந்து கல்லணை எல்லாத்தையும் திராவிட கட்டடக்கலை மாத்திட்டு இருக்காங்க. இது திராவிட கட்டடம் இல்லை, இது திராவிட நாகரிகம் இல்லை, இது தமிழரின் நாகரிகம். மீண்டும் மாற்றணும் அப்படின்னா நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும். இவன் சொல்றான் தமிழர்களை எல்லாம் நாங்க தான் படிக்க வச்சோம். 1.25 அடியில உலக பொதுமுறைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போன பாட்டன் திருவள்ளுவர் என்ன லேப்டாப் எதுவும் கொடுத்து படிக்க வச்சானா? இல்லை எப்படின்னு தெரியல. தமிழர்கள்லாம் படிக்க வச்சா அப்போ திருவள்ளுவருக்கு எந்த ஸ்கூல்ல எந்த காலேஜ்ல லேப்டாப் கொடுத்து படிக்க வச்சா? இந்த நிலையெல்லாம் மாற்றி எப்படி ஒரு காலத்தில் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடப்பட்ட போது நம்முடைய தாத்தன் காமராஜர் அத்தனை பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கட்டி கல்வி கண் திறந்தாரோ அது போல மீண்டும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்வி கண் திறக்க வேண்டும் என்றால் நீ நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்.
இன்னொரு இது இருக்கு, டிவி நாங்கள் கொடுத்துட்டோம். தமிழர்களுக்கு நாங்கள் தான் டிவி கொடுக்கணும். அன்பு உறவுகளே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவன் டிவி கொடுத்ததே நம் பொழுதுபோக்கிற்காகவா இல்லை நம் பொழுதை போக்குவதற்காகவா அப்படின்றத நீங்க சிந்திக்கணும். இப்ப டிவி கொடுத்தது எதுக்கு? நீங்க நினைச்சீங்க கொடுத்துதான்ப்பா நம்ம டிவி பார்த்துட்டோம். இல்ல, உங்களுக்கு டிவியை கொடுத்துட்டு அதுவும் உங்க வரி பணத்துல உங்களுக்கு இலவசமா கொடுக்குறன்ற பேர்ல கொடுத்துட்டு அதுக்கு கேபிள் கனெக்ஷன் மாசம் மாசம் கட்டணம் வாங்குறது, அதுல சம்பாதிக்கிற விளம்பரம், இதையெல்லாம் நீங்க டிவி கொடுக்கும் போது இந்த சன் குழுமத்தினுடைய சொத்து மதிப்பு என்ன, இன்னைக்கு இந்த சன் குழுமத்தினுடைய சொத்து மதிப்பு என்னன்னு எடுத்தீங்கன்னு வைங்க, இது யார் பொழுத போக்குறதுக்கு கொடுத்த டிவின்றது நமக்கு தெரியும். உலகினுடைய முதல் நாகரிகம் தோன்றியது ஆற்றங்கரைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த திராவிட மாடல் ஆற்றங்கரை தான் கடைசி நாகரிகமாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டதா என்று தெரியவில்லை. ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நீங்கள் புறம்போக்கில் குடியிருக்கீங்கன்னு அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நிலையை மாற்றணும். ஒருவேளை அரசுக்கு உண்மையாகவே அந்த இடம் தேவை இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு அந்த பகுதியிலே ஒரு இடத்தை கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வைக்கிறது தான் நீங்க நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம திமுக விமர்சனம் பண்ணும்போது நம்ம பக்கா மாசு கட்சியில போறவரெல்லாம் சொல்லிட்டு போவோம், நீங்க பெட்டி வாங்கிட்டீங்க போறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போட்டு பேசியிருக்கேன். ஆமாடா, பெட்டி வாங்கிட்டோம். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் 4 கட்சியை சேர்த்து புதைக்க சவப்பெட்டி வாங்கி வச்சிருக்கோம். 5வது பெட்டியை வாங்க வச்சிடாத வாண்டடா வண்டியில விழுந்துறாரு. பேசும்போது ரோட்ல பேசிட்டு போவான். என்ன போவாங்க? டிவிக்கே. சரி, ஒரு டீ வாங்க போலாம் அப்படின்னு போனோம். இன்னைக்கு இடியாப்பாங்கார கூட இடியாப்போ அப்படின்னு கத்திட்டு போக திருமணம் அங்க போய் பாக்குறதுல அங்க நிற்பார். இது டிவிக்கே கத்துறானே, சரி ஒரு டீயை வாங்கிடுவோம்ப்பா அப்படின்னு போனோம். எங்கட ஆளை காலம் பார்த்தா மரத்தே இருப்பாங்க. படுவாங்க. அப்படியே இருக்கிற டிவிக்கு வந்த அண்ணன் விமர்சனம் பண்ண வேண்டாம், தவிர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு. அன்பு உறவுகளே, நாம் தமிழர் கட்சியினுடைய பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் இந்த இனத்தின் நலனுக்காக இருக்கிறார். அவர்களுக்கு நீங்க விவசாய சின்னத்துல வாக்குலையும் கேட்டுக்க. கறந்த பால் மடிப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உடைந்த சங்கின் ஓசையை மீண்டும் போய் உடல்களின் உயிர் புகா, விரிந்த பூவும் உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா, அது போல இறந்தவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை இல்லையே என்று சிவவாக்கியர் சொன்னதை போல 2026 விழப்போற திமுக எழப்போவது இல்லையே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.